ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் பழகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மேஜரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ டேட்டா தான். ஸோ இது ரெக்கார்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சர்வீஸ் பிஎம்ஐ எவ்வளோ வந்திருக்கு, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ என்னன்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நிஃப்டி லெவல்ஸு, செக்டார் இண்டஸ்ட்ரீஸோடைய டேட்டா. இதில் வந்து நிஃப்டி ஆட்டோ வந்து டாப் பர்ஃபார்மரு. அதில் பஜாஜோட டெக்னிக்கல்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபைனலாக எஃப்ஏடிஐ டேட்டாவை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஎம்ஐனா என்னன்னா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சர்வே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பர்ச்சேசிங் மேனேஜர் கிட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்கு, ப்ரொடக்ஷன் இன்புட் அவுட்புட் எப்படி இருக்கு, இந்த டீட்டெயில்லாம் வச்சுட்டு அந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகுதா இல்லையான்றதை சர்வே பண்ணி கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னு சொல்ற பிஎம்ஐ. பிஎம்ஐல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, இன்னொன்று சர்வீஸ் பிஎம்ஐ. நம்ம ஜிடிபியில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் இருக்கு. சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்துடும். ப்ரொடக்ஷனில் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐல வரும். ஸோ மொத்தம் ரெண்டு பிஎம்ஐ நம்ம சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் பிஎம்ஐன்னு சொல்றது. ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 59.3% வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்திருக்கு. இது வந்து 17 இயர்ஸ் உடைய ஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் மார்க்கெட்டுக்கு. நம்ம அந்த நியூஸ்லேயே பார்த்துடலாம். மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர் ஐயை வந்து தொட்டிருக்கு. 59.3 அப் ஃப்ரம் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 59.1 இருந்தது. ஸோ காம்போசிட் பிஎம்ஐ அப்படின்றதுனா ரெண்டும் சேர்ந்து அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65.2 வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிளாஷ் இந்தியா காம்போசிட் பிஎம்ஐ அவுட்புட்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து 65.2. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஐயில் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய நியூஸ். ஏன்னா 50க்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ டேட்டான்றது ஓகே. 55க்கு மேலே இருந்ததுன்னா ஸ்ட்ராங் க்ரோத்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 59.3 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு மேனுஃபேக்சரிங்ல. காம்போசிட் ரெண்டு கிளப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 65.2ன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ். ஆல்ரெடி Q1 உடைய ஜிடிபி சூப்பராக வந்திருக்கு. ஸோ Q2க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேன்றது முன்னாடி வர டேட்டா. ஆக்சுவல் டேட்டா வந்து நமக்கு ஐஐபி டேட்டாவில் வரும். அப்படி இல்லைன்னா ஜிடிபியில் உங்களுக்கு ஆக்சுவல் பிக்சர் என்னன்னு தெரியும். இந்த சர்வே நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ க்ரோத் வந்து இப்போ நல்லா இருக்குன்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் பாருங்க 65.2. இது வந்து ரெக்கார்ட் ஐ. ஸோ இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி நல்லா தான் இருக்கா மாதிரின்ற நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்கு. இதுவும் வந்து பூஸ்டப் பண்ணும் எஃப்ஐ வர்றதுக்கு. பட் இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டா இறங்கலாம். ஓகே, எல்லா மேக்ரோ எக்கனாமிக்ஸும் நல்லா இருக்கு, ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்றவங்க அகைன் நம்ம வந்து டெக்னிக்கல்ஸை கண்டிப்பா பார்க்கணும். ஒரு பையிங் ப்ரெஷர் வரணும், இல்லை பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம எஃப்ஐ உள்ள வரான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த பிஎம்ஐ டேட்டாவா நீங்க உங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு வச்சுக்கோங்க. மேக்ரோ எக்கனாமிக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகலான்றதுக்கான ஒரு சமிக்கையா வச்சுக்கலாம். ஸோ நிஃப்டியோடைய டெக்னிக்கல்ஸ் இப்ப பார்த்துடலாம். அடுத்தது நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் சப்போர்ட் வந்து இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 24,450 லெவல். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் அப்ல இருந்து கண்டினியூஸா வந்து எவ்ரி ஹவர் ரேஸ் ஆகிட்டே தான் இருந்தது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 740 லெவல் இருக்கும். இந்த சப்போர்ட் தான் வந்து லாஸ்ட் வாட்டி பிரேக் ஆச்சு. இந்த சப்போர்ட் தான் லாஸ்ட் டைம் பிரேக் ஆச்சு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனுடைய பையிங் நடக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேரிஷ் வந்ததுன்னா நம்ம வந்து ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதனா இருக்கான்னு பார்க்கலாம். அகைன் இது எந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை, என்னுடைய வியூ நான் உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்காக சொல்றேன். ஸோ நீங்க ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியம்னா இதை வச்சுலாம் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லிட்டோம். சப்போர்ட் அகைன் இந்த லெவல் தான் இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே போகுமான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மார்க்கெட்ல இப்போ பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. அதே மாதிரி பையிங் ப்ரெஷர் வரணும், வந்ததுன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும். ஸோ நம்ம வந்து இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் 25,150 லெவல். ஸோ இதுதான் நிஃப்டியோடைய டெக்னிக்கல்ஸ் லெவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செக்டாரல் இண்டஸ்ட்ரீஸ் டேட்டா பார்த்துடலாம். இன்னைக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணது வந்து அகெயின் ஆட்டோ 2.8% வந்து ரைஸ் கொடுத்துருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் வந்து 1%, நிஃப்டி ஐடி வந்து 1.5% ஏறிக்கு திருப்பியும். இந்த ஆட்டோவில் மேஜராக பார்க்க வேண்டியது நமக்கு பஜாஜ் ஆட்டோ பார்க்கலாம். அதனுடைய டெக்னிக்கல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி மாருதியில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பஜாஜ் ஆட்டோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள்.
பஜாஜ் ஆட்டோ வந்து நான் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக இறங்கிட்டு கன்சால்டேஷன் கொடுத்துருக்கு. இதனுடைய பழைய ஐ என்ன இருக்குது அப்படின்னா இந்த லெவல் அரௌண்டு 12,600. ஸோ அதிலிருந்து அந்த டவுன்ஃபால் வந்து ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் ஒரு 42%. ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்தாக கன்சால்டேஷனில் இருக்குது. இந்த பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். அகைன் இது வந்து கால் கிடையாது. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய சப்போர்ட் லெவல் என்னவா இருக்கலாம் அப்படின்னா நான் 1 ஹவர்ல உங்களுக்கு காமிக்கிறேன். பழசு கன்சால்டேட் ஆச்சு பார்த்தீங்களா பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த சப்போர்ட் லெவலுக்கு எதனா ரீட்ரேஸ் வந்ததுன்னா எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்றதை மானிட்டர் பண்ணலாம். அதுக்காக நான் உங்களுக்கு இதை ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா 8,700 600 இந்த லைனில் எய்தர் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பழைய ரெசிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ எப்போல்லாம் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் வந்து நமக்கு இறங்குச்சு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடம் வரும்போது நம்ம ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எதனா இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். சப்போர்ட் எடுத்ததுன்னா இது ஒரு பெட்டர் ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும் நம்ம லாங் போகிறதுக்கு. இது மார்க்கெட் புல்லிஷ்னா மட்டும்தான் லாங் போனால் நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட் பேரிஷ் அப்படின்னா அகைன் இது வந்து திருப்பி இதை கூட டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அகைன் இது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ புல்லிஷ் அப்படின்னும் போது நம்ம அதில் போகலாம். பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். ஏன்னா அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட் புல்லிஷா இல்லையா அப்படின்றதெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. நெட் செல்லர் தான் இருக்காங்க. அவங்க வந்து 1,700 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ தான் வந்து 4,500 கோடி 4,300 கோடி பை பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது க்ரீனாக மாறிச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ட்ரேடில் நல்ல ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய வியூவு. எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.